ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி நோ பேக் பீனட் பட்டர் சீஸ் கேக். இதை பண்ணுறது அவ்வளோ ஈஸிங்க. இதை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சாக்லேட் சிப் பிஸ்கெட், நான் ஹைட் அண்ட் சீக் தான் யூஸ் பண்ணுறேன், அதை க்ரஷ் பண்ணி எடுத்துருங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு பட்டரை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சாஸ்பேனில் எதுலையாவது போட்டு நல்லா மெல்ட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளோட க்ரஸ்ட்டு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை வந்து நான் ரிமூவபிள் பேஸ் உள்ள கேக் பேனில் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கேக் பேன் இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஃபார்ம் கேக் பேன், இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு நார்மல் கேக் பேனில் ஃபாயிலோ இல்லாட்டி பிளாஸ்டிக் ரேப் வச்சு லைன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபில்லிங் பண்ணிடலாம். ஒரு பவுலில் க்ரீம் சீஸ், அதுக்கப்புறம் பீனட் பட்டர் இவ்வளவு ஆட் பண்ணி, கூடவே ஐசிங் சுகர், நீங்கள் ஐசிங் சுகர் இல்லைன்னா நார்மல் சுகரை பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் க்ரீம். இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இது இல்லாட்டி அந்த ஹேண்ட் விஸ்க் இருக்குல்ல, அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவராகவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி க்ரீமியாக ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான். இதில் நம்மளை ஜெலட்டின் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இதை நம்ம பேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம்ல, அந்த பேஸை எடுத்து அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி இதை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடுங்க. டாப்பிங்க்கு சாக்லேட் க்ரீமை வந்து ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் எடுத்து மெல்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் உப்பு, அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பீனட்டை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட சாக்லேட் பீனட் டாப்பிங். ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற அந்த பீனட் பட்டர் சீஸ் கேக் செட்டாக இருக்கும், அதை எடுத்து இந்த சாக்லேட் டாப்பிங்கை மேலே ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது ஃபியூ மினிட்ஸில் வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். இந்த சாக்லேட்டை செட் ஆனதுக்கப்புறம் இதை அன்மோல்ட் பண்ணுறதுக்கு, இது ரிமூவபிள் பேஸ் பாட்டம்னால் நான் வந்து ஒரு சின்ன கிளாஸ் ஜார் மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது பேஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட பீனட் பட்டர் சீஸ் கேக் ரெடி. இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி அகெயின் yummy.com இருக்குது. கீழே லிங்க் இருக்குது, செக்